Hi students, welcome to our channel. Today we learn 3rd standard science term first unit 3 force lesson பத்தி நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? First we learn simple movements and actions பார்க்கலாம். ஓகேவா? simple movements அப்படிங்கிறது என்னது? சின்ன சின்ன மூமெண்ட், எளிய மூமெண்ட்ஸ். ஓகேவா? அதோட செயல்கள் ஆக்ஷன்னா என்னமா செயல். ஓகே, இன் அவர் டெய்லி லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா இன் அவர் டெய்லி லைஃப் வி டூ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் சச் அஸ் புஷ்ஷிங், புல்லிங், ட்விஸ்டிங் அண்ட் டர்னிங். பை டூயிங் தீஸ் ஆக்ஷன் வி மூவ் ஆர் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம செய்யணும். நிறைய ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னமா செயல்கள், நிறைய செயல்கள், டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டான நிறைய செயல்கள் வந்து நம்ம செய்கிறோம். அது புஷ் பண்ணுற மூலமாகவும் புல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த ட்விஸ்ட்டு, டேர்ன் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் செய்கிறோம். இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக என்னது, நம்ம என்ன நடக்குது, ஒரு இடத்துல என்னது வி மூவ், நம்ம வந்து மூவ் ஆகிறோம், அல்லது இந்த ஆப்ஜெக்டோட ஷேப்ஸ் வந்து என்னது சேஞ்சஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு பொருளோட ஷேப் வந்து என்னதுமா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சேஞ்சிங் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு மூமெண்ட். வாட் இஸ் கால்டு மூமெண்ட்? வாட் இஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது என்னது, அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து பொசிஷனில் சேஞ்சஸ் ஆகிறது, நிலையில் என்னது சேஞ்ச் ஆகிறது தான் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நகர்தல், அதாவது ஒரு ஸ்டேஜில் இருக்கும், என்னது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மூமெண்ட் ஆகிறதுமா, அதோட பொசிஷனில் என்னது மாற்றம் ஏற்படும், அதை தான் மூமெண்ட்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மூமெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஆக்ஷன் இஸ் த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்வயர்ட் ரிசல்ட். ஆக்ஷன் அப்படிங்கிறது செயல், அந்த மோஷன் மூமெண்ட் நடக்குது இல்லாமல் அதுக்கு எடுத்துக்கூடிய ஒரு செயல் தான் என்னது, ரெக்வயர்ட் ரிசல்ட் தான் என்னன்னு சொல்கிறோம், ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயல் செய்வோம்லமா, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆக்ஷன். ஓகேவா? அதுதான் அந்த இதுதான் செயல், ஆக்ஷன் அப்படிங்கிறோம். லெட்டஸ் லுக் அட் த பிக்சர்ஸ். இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மூமெண்ட்டுக்கும் ஆக்ஷன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லெட்டஸ் லுக் அட் த பிக்சர்ஸ் பிலோ டு அண்டர்ஸ்டாண்ட் மூமெண்ட் அண்ட் ஆக்ஷன் பெட்டர். பார்க்கலாமா? ஓகே, இங்கே உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த பிளேயர் என்ன பண்ணுறாங்க, ஹிட்ஸ் த பால் வித் ஹாக்கி ஸ்டிக். ஹாக்கி ஸ்டிக் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஹிட்ஸ் பண்ணுறாங்களா, பாலை ஹிட்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அந்த பிளேயரு. ஃபர்ஸ்ட் இமேஜில். செகண்ட் இமேஜ் பாருங்கம்மா, பாய்ஸ் ஆர் ரைடிங் பைசைக்கிள். பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க, பைசைக்கிளை ரைட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்னது, இந்த எபோ பிக்சர்ஸ், இந்த பிக்சர்ஸில் வாட் மூவ்ஸ், எது மூமெண்ட்டில் இருக்குது, வாட் இஸ் த ஆக்ஷன், ஆக்ஷன்னா என்ன, எது ஆக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணி இதில் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஷல் வி ரைட்? இப்போ நம்ம எழுதலாமா? இங்கே பாருங்கம்மா, இந்த எபோ பிக்சர்ஸ் வாட் மூவ்ஸ், ஃபஸ்ட் என்னது மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த இமேஜிலேருந்து ரைட் பண்ணுறோம். எது மூமெண்ட்டில் இருக்கும், த பால், த சைக்கிள். பால் வந்து மூமெண்ட்டில் இருக்கும், சைக்கிளும் மூமெண்ட்டில் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், பால், சைக்கிள், அதைத்தான் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த ஆக்ஷன், அங்கே என்ன செயல் நடைபெறுது, என்ன ஆக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹிட்டிங் த பால். ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஹிட்டிங் த பால், பால் வந்து ஹிட் பண்ணுறோம். எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ ஹிட்டிங் த பால். செகண்ட் என்னது, ரைடிங் த பைசைக்கிள். பைசைக்கிள் என்ன ஆகுது, ரைட் ஆகுது. எஸ் ஆர் நோ? எஸ். இதை தான் ஆக்ஷன் சொல்கிறோம். வாட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பால், சைக்கிள். வாட் இஸ் த ஆக்ஷன், ஹிட்டிங் த பால், ரைடிங் த பைசைக்கிள். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதாம்மா எது மூமெண்ட்டு, எது ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, இந்த இதில் அது மாதிரி ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். when an object or a thing moves from one place to another it is said to be in motion. ஒரு பொருள் என்னது, ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ அல்லது ஒரு திங்ஸோ என்னது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்னது மூமெண்ட் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறோம், மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். மோஷன் அப்படிங்கிறது இயக்க நிலை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டோ திங்ஸோ என்னது மூமெண்ட் ஆகிறதுமா. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாருங்கம்மா, we learn ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் எ புல் ஆன் an ஆப்ஜெக்ட் which மேக் இட் மூவ், சேஞ்ச் இட்ஸ் ஷேப்ஸ் ஆர் ஸ்டாப் இட் ஃப்ரம் மூவிங். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணுற மூலமாகவும், புஷ் அப்படிங்கிறது தள்ளுதல், புல் அப்படின்னா என்னம்மா இழுக்கிறது.
அப்போ புஷ் பண்ணுற மூலமாகவும் புல் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொருளை வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா புல் பண்ணோம் அப்படிங்கன்னா என்ன நடக்கும்? அது என்னாகும்? மூமெண்ட் நடக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. மூமெண்ட் நடக்கலாம். அதில் என்னது அதோட ஷேப்ஸ் வந்து என்னது சேஞ்சஸ் ஆகலாம். அல்லது மூவிங்கில் இருக்கிற பொருள் என்னது ஸ்டாப் ஆகலாம். ஓகேவா? ஓகே. இன்னும் ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது என்னது மூமெண்ட்டுக்கும் மாறும். அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிற பார்த்தா தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னா என்னம்மா? ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் எ புல் ஆன் an object which make it move, changes its shapes or stop it from moving. ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. எங்கே இன்வால்வ் ஆகுது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கம்மா. ஃபோர்ஸ் இன்வால்வ்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 or more objects. என்னது 2 அல்லது என்னது அதற்கு மேற்பட்ட அந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்னது அதோட இன்ட்ராக்ஷனாக இது வந்து இன்வால்வ் ஆகுது. ஃபோர்ஸ் கேன் லிஃப்ட் ஆர் ட்ராப் ஆன் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் எதுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபோர்ஸ் நம்ம இதில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் செலுத்துகிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பொருளை வந்து லிஃப்ட் பண்ண முடியும், தூக்க முடியும், ட்ராப் கீழேயும் போட முடியும். ஓகேவா? வித்தவுட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா வி காண்ட் மூவ் எனி ஆப்ஜெக்ட். எந்த பொருளையும் என்ன பண்ண முடியாது? மூவ் பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே பாருங்கம்மா, இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கெல்லாம் என்னது? புஷ் பண்ணுறவன் புல் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்கா இல்லையா? ஃபோர்ஸ் கொடுக்கறனால தான் ஒவ்வொரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட் வி லேர்ன் புஷ் பற்றி பார்க்கலாம். புஷ்னா என்னது? தள்ளுதல் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? தள்ளுறது. புஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறனா தள்ளுதல். லுக் அட் சே, இதில் பாருங்கம்மா. வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டு த பிக்சர்ஸ் டினோட். இந்த இதில் பாருங்கம்மா, இங்கே பிக்சர்ஸ் பாருங்கள். இதில் என்னென்ன ஆக்ஷன் வந்து இதில் நடக்குது? ஃபஸ்ட்டு இது, செகண்டு, தேர்டு, 4 பிக்சர்ஸையும் பாருங்கம்மா. இதில் என்ன நடக்குது? ஹியர் ஆல் த ஆப்ஜெக்ட் ஸோ புஷ்ஷிங் ஆக்ஷன். புஷ் பண்ணுறாங்களா இல்லையா? ஒவ்வொன்றும் இது ஃபஸ்ட்டு இங்கே காட் வண்டி இருக்குது, அதை புஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஒவ்வொரு இதில் என்ன பண்ணுறாங்க? கார் புஷ் பண்ணுறாங்க. இந்த பாய் என்ன பண்ணுற? ப்ளே பண்ண புஷ் பண்ணுறாங்களா இல்லையா? இது ஹாலிங் பெல் புஷ் பண்ணுறது. ஓகேவா? இதிலேருந்து என்ன தெரியுது? இங்கே இருக்கிற ஆக்ஷன் எல்லாமே என்னது? ஸோ புஷ்ஷிங் ஆக்ஷன், தள்ளுதல். when a force is applied in the direction of an object it is called push அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டில் வந்து அப்ளை பண்ணுற டைரக்ஷனாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து புஷ். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, புல் அப்படிங்கிறது என்னது? இழுக்கிறோம், அதை தான் சொல்லுவோம். லுக் அட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டு த பிக்சர்ஸு. இதில் பாருங்கம்மா, என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது? எல்லாமே என்னது? புல் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இந்த 3 பிக்சர்ஸ் பாருங்கம்மா. ஒவ்வொன்றும் என்னது? இங்கே வந்து கார் வந்து அந்த பாய் வந்து புல் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே என்னது? டோர் ஒவ்வொன்றையும் பார்த்தா புல் பண்ணுற ஆக்ஷன் தான் இதில் நடக்குது. ஸோ ஹியர் ஆல் த பிக்சர்ஸ் ஸோ புல்லிங் ஆக்ஷன். வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இட் இஸ் கால்ட் புல் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு பொருளை வந்து என்னது? அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறது தான் புல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, புட் எ டிக் மார்க். என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஃபார் த பிக்சர்ஸ் ஆஃப் மோஷன். எது மோஷனில் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? இதில் என்ன பண்ணணும்? இந்த சர்க்கிளில் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த பிக்சர்ஸை அப்சர்வ் பண்ணி பார்த்து. ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கம்மா, இது எது மோஷன் டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி என்ன பண்ணணும்? இதை வந்து டிக் பண்ணணும். இங்கே செகண்ட் இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் இமேஜும் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. மோஷனில் இருக்கா? இயக்க நிலையில் இருக்குதா? இல்லை. அப்போ அதுங்கிறத டிக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று, 5th ஒன். ஓகேவா? இது என்னது? ஆக்ஷனில் இருக்குது. மோஷனில் இருக்குதா இல்லையா? எஸ், இந்த மாதிரி டிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, நெக்ஸ்ட் என்னது? கிளாஸிஃபை த ஃபாலோவிங் புஷ் ஆர் புல். இங்கே ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும்? நம்ம கிளாஸிஃபை பண்ணி அது வந்து புஷ் டைப்பாக புல் டைப்பாக அப்படிங்கிறத நம்ம இங்கே ரைட் பண்ணணுமா. ரைடிங் த பைசைக்கிள், மூவிங் த டேபிள் டுவார்ட்ஸ் யூ, ட்ராகிங் த சேர், மூவிங் எ கார் டு ஸ்டார்ட், ஓப்பன் த விண்டோ, ஸ்ட்ரெச்சிங் த ரப்பர் பேண்ட், ரிமூவிங் த ஷூ லேசஸ். இதை பார்க்கலாமா? இது எந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து புஷ், விச் ஒன் புல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? ரைடிங் த பைசைக்கிள்னால் பைசைக்கிள் வந்து மூமெண்ட்டில் இருக்குது. எஸ்ஆர்னோ மோஷன் டைப்பில் இருக்கா இல்லையா? அது ரைடிங் த பைசைக்கிள் வந்து என்ன பண்ணுவோம்? எல்லாமே புஷ் பண்ணுறது. எது புஷ் பண்ணுறோம், எது புல் பண்ணுறோன்னு பார்க்கணும். மோஷனில் ரைடிங் த பைசைக்கிள் என்ன பண்ணுறோம்? புஷ் பண்ணுறோம். எஸ்ஆர்னோ? எஸ். மூவ் த டேபிள் டுவார்ட்ஸ் யூ. ஒரு டேபிளை வந்து ஒன்று நோக்கி இழுக்கிற. அப்போ இழுக்கிறது அப்படிங்கிறது என்னது? புல் அப்படிங்கிற ஆக்ஷன் அங்கே நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ராகிங் த சேர் வந்து ட்ராக் பண்ணுறீங்க, இழுக்கிறீங்க. அப்போ என்ன எழுதணும்? அங்கே புல் அப்படிங்கிற
இது நடக்கும் மோஷன் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மூவிங் ஏ கார் டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கார் ஸ்டார்ட் பண்ணுறது புஷ் பண்ணுறதுமா. நெக்ஸ்ட்டு ஓப்பன் த விண்டோ வந்து என்ன புஷ் பண்ணுவீங்களா இல்லையா ஓப்பன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் த ரப்பர் பேண்ட் என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ரெச் பண்ணுறது புல் பண்ணுறதுமா. நெக்ஸ்ட்டு ரிமூவிங் த ஷூ லேசஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது என்னது புல் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவீங்க. எஸ் ஆர் நோ. எஸ், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வி லேர்ன் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்க்கலாமா, என்னென்ன ஃபோர்ஸஸோட எஃபெக்ட்னு பார்க்கலாம். எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ். எனர்ஜி வேணுது, இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவையா இல்லையா. எஸ், ஃபோர்ஸ் ஹெல்ப் அஸ் டு டூ த ஃபாலோவிங் திங்ஸ். என்னென்னதுக்கு ஹெல்ப் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரெக்ஷன். திங்ஸ் என்ன பண்ணுறது அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு. ஃபோர்ஸ்னால என்ன பண்ண முடியும் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். என்னது ஒரு மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ண முடியும் ஸ்டாப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் என்ன பண்ண முடியும் ஒரு திங்ஸோட ஷேப் என்ன பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் ஃபோர்ஸ். ஓகேவா, ஃபோர்ஸோட ஹெல்ப் அஸ் டு த ஃபாலோவிங் திங்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரெக்ஷன். ஃபோர்ஸில் என்னது டைரெக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஹியர் இந்த பிக்சர், இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருமா, கொடுத்துருக்காங்களா இல்லையா. ஓகே, இதில் பாருங்கள் இந்த பிக்சரில் எ பாய் ஹிட்ஸ் த ஷட்டில் காக் என்ன பண்ணுறது ஹிட் பண்ணுறாங்களா இல்லையா. ஒரு பாய் வந்து ஹிட் பண்ணுறாங்க. அண்ட் ரீச்சஸ் த அதர் பாய்க்கு ரீச்சஸ் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க ஹிட் பண்ணுறாங்க. எஸ் ஆர் நோ. எஸ், ஷட்டில் காக் விளையாடுறப்ப இது மாதிரி தான் பண்ணுவோம். ஹி ஹிட்ஸ் அகைன், திருப்பி என்ன பண்ணுறாங்க அதர் பாய் என்ன பண்ணுறாங்க அகைன் ஹிட் பண்ணுறாங்க. வித் த ராக்கெட் டு மூவ் இட் டு த ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அதை வந்து ஹிட் பண்ணுறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அதோட டைரெக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அங்கே கொடுக்குறப்ப என்ன ஆகுது டைரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகுது. எஸ் ஆர் நோ. எஸ், நெக்ஸ்ட் பாருங்கம்மா. ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸில் இந்த சைக்கிள் வந்து மூவ் பண்ணுறோம். சைக்கிள் மூவ்ஸ் ஃபார்வேர்ட் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த சைக்கிள் பை பெடலிங். சைக்கிள் வந்து என்னது ஃபார்வேர்டு அப்படிங்கிறது முன்னாடி போகிறதுமா. பேக்வேர்டு அப்படின்னா பின்னாடி வர்றது. ஓகேவா, அந்த சைக்கிள் வந்து என்னது மூவ்ஸ் ஆகுது ஃபார்வேர்டு முன்னாடி போகுது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஃபோர்ஸ் வந்து இங்கே அங்கே பெடலில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த சைக்கிளில் பெடலில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால என்னது சைக்கிள் வந்து முன்னாடி போகுது. வென் வி ஸ்டாப் பெடலிங், நம்ம பெடல் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ட் அப்ளை த பிரேக் அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்கும் த சைக்கிள் கம்ஸ் டு ரெஸ்ட். சைக்கிள் வந்து என்னது ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு நின்றோம். எஸ் ஆர் நோ. எஸ், இதுதான் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருந்து மூமெண்ட்டில் இருக்கிறத என்ன பண்ணலாம் ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுலாம் ஃபோர்ஸ் மூலமாக கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். டோர் ஓப்பன் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ. எஸ், ஃபோர்ஸ் அங்கே யூஸ் பண்ணுவோமா இல்லையா. ஓப்பனிங் த டோர், புல்லிங் ரோப் இன் டக் ஆஃப் வார், நெக்ஸ்ட்டு புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்ல நம்ம யூஸ் பண்ணுறது எவ்ரிடே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஃபோர்ஸ் என்ன பண்ணுது ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும் எப்படிங்கிறத பார்க்கலாமா. ஓகே, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் எ பாடி விச் இஸ் ஆல்ரெடி இன் மோஷன் பை ப்ரொவைடிங் மோர் ஃபோர்ஸ் ஆன் இட். என்னது ஆல்ரெடி மோஷனில் என்னது ஒரு பாடி வந்து ஆல்ரெடி மோஷன் டைப்பில் தான் இருக்கும் அதோட ஸ்பீடில். அதுக்கு அதிக அளவில் என்னது ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதிக அளவு ஃபோர்ஸ் கொடுத்தா அதிக அளவு மோஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து பாருங்கம்மா. ராம் அண்ட் ஹிஸ் பிரதர், ராமும் அவனோட பிரதர் என்ன பண்ணுறாங்க ஆர் பிளேயிங் வித் எ டாய் கார். அந்த டாய் கார் வச்சு இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி டாய் கார் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ராம் என்ன ட்ரை பண்ணுறான் ட்ரைஸ் டு மூவ் த டாய் கார். ராம் ட்ரை பண்ணுறான் அந்த காரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு டாய் காரை மூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அண்ட் ஹிஸ் பிரதர், அவரோட பிரதர் என்ன பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணுறான். இட்ஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரெக்ஷன் இட் ஸ்லோ டவுன் த டாய் கார். என்னது அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து என்ன பண்ணுறான் அந்த கார் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கிற காரை என்ன பண்ணுறான் ஸ்டாப் பண்ணுறான். ஸ்லோவாகிறதுக்காக என்ன பண்ணுறான் ஸ்டாப் பண்ணுறனா இல்லையா. எஸ், அதனால் ஸ்பீடு வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம அங்கே கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகும். அதிகமாக ஆகும் கம்மியாகவும் ஆகலாம். நம்ம கொடுக்குற ஸ்பீடை பொறுத்து இருக்குது, ஃபோர்ஸ்க்கு பொறுத்து இருக்குது. தஸ் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி பொருளில் என்ன பண்ணுவோம் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அதோட ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணவும் முடியும் ஃபோர்ஸ் பண்ணுற மூலமாக. அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டாப் மூவிங் வென் வி அப்ளை ஃபோர்ஸ் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன். அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஹேவ் யூ பிளேட் ஃபுட்பால் கேம்? நீங்கள் ஃபுட்பால் கேம் விளையாண்டுருக்கிறீங்களாம்மா? ஹவ் வில் யூ ஸ்டாப் த பால்? எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க பாலை? த கோல் கீப்பர் என்ன பண்ணுவார்? அப்ளைஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாப் த பால். கோல் கீப்பர் என்ன பண்ணுவாங்க? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த பால் வந்து என்ன பண்ணாங்க? ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்? அதோட ஷேப்ஸையும் சேஞ்ச் பண்ண முடியும். வென் ஆன் இன்ஃப்ளாட்டட் பலூன், என்னது? வென் ஆன் இன்ஃப்ளாட்டட் பலூன் எடுத்துகிட்டு என்ன பலூன் அல்லது என்னது வாட்டர் பலூன் இஸ் ப்ரெஷ்டு. பலூனையும் அல்லது வாட்டர் பலூன் எடுத்து ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா சம் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட். அங்கே வந்து என்னது? ஆன் த போத் சைட்ஸ் ஆஃப் த பலூன் நம்ம ஃபோர்ஸ் வந்து என்னது அப்ளை பண்ணுறோம். அதில் வந்து பலூனில் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்ஸுமே என்னது அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா தஸ் இட் சேஞ்ச் இட் ஷேப்ஸ். அது வந்து என்னது? அதோட ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ஒயில் ஸ்குவீஸிங் எ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து ஃபோர்ஸை எல்லா சைட்ஸையும் இந்த மாதிரி இமேஜில் கொடுத்த மாதிரி எல்லா சைஸும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட சைஸ் சேஞ்சஸ் ஆகுமா? அதுதான் ஆகும். ஓகேவா? தஸ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பாட்டில் இஸ் சேஞ்ச். அதோட ஷேப்பும் சைஸும் என்ன ஆகும்? சேஞ்சஸ் ஆகும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, டு யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? லெஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் இன் புல்லிங் தென் இன் புஷ்ஷிங். ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் தென் புஷ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு பொருளை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து குறைவான லெஸ் ஃபோர்ஸ் கொடுத்தா கூட என்னது புஷ் பண்ணுறதுக்கு புல் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இருக்கும். அது மூலமாக என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து புஷ் பண்ண முடியும், புல் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற இமேஜ் பிக்சர்ஸ் பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ணணும். ஸ்டாப் த மோஷன். விச் இமேஜ் ஸ்டாப் த மோஷன்? சேஞ்ச் த டைரக்ஷன், சேஞ்ச் த ஷேப், சேஞ்ச் த ஸ்பீட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். இப்போ ஸ்டாப் த மோஷன், கார் வந்து என்னது? ஸ்டாப் த மோஷனுக்கு மேட்ச் பண்ணலாம். ஏன்னா கார் வந்து என்ன பண்ணலாம்? கார் மூவ்மெண்ட்டில் இருக்க காரை ஸ்டாப் பண்ணுறதுனால ஸ்டாப் த மோஷன் வந்து எக்ஸாம்பிளில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைரெக்ஷன், சேஞ்ச் த டைரெக்ஷன். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த ஷேப் அப்படிங்கிறது இது ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு காண்டாக்ட் ஃபோர்ஸ். காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் பை டச்சிங் த ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து என்னது ஃபோர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸை வந்து என்னது டச் பண்ணுற மூலமாக கொடுக்குறது, அப்ளை பண்ணுறது தான். டச் பண்ணி அதில் அப்ளை பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா காண்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். தொடுதல் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து டச் பண்ணி அதில் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ்மா. வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு பை டச்சிங் த ஆப்ஜெக்ட் இட் இஸ் கால்டு காண்டாக்ட் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் லைட்னிங் ஏ மேட்ச் ஸ்டிக். மேட்ச் ஸ்டிக்கில் நம்ம என்ன பண்ணுறது? டச் பண்ணுற மூலம் தான் ஃபயர் ஆகும். எஸ் ஆர் நோ? லைட்னிங் கிடைக்கும். இப்போ லைட்னிங் ஏ மேட்ச் ஸ்டிக். இதில் வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்ட்டு 3 டைப்ஸ். இதில் காண்டாக்ட் ஃபோர்ஸ் ஹவு மெனி டைப்ஸ் இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்குலார் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குமா. நெக்ஸ்ட்டு வி லேர்ன் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு வித்தவுட் டச்சிங் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். என்னது? நம்ம ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு டச்சிங்கும் இருக்காது. டச் பண்ணாமல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணால் அது என்ன சொல்கிறோம்? நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு வித்தவுட் டச்சிங் ஆன் ஆப்ஜெக்ட் இட் இஸ் கால்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் என்னது? வேக்கம் கிளீனர், மேக்னெட்டு, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வி லேர்ன் மஸ்குலர் ஃபோர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க மஸ்குலர். த ஃபோர்ஸ் அப்ளைடு பை யூஸிங் த பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி இஸ் கால்டு மஸ்குலர் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பாடி பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி, நம்ம பாடி பார்ட்ஸில் வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். மஸ்குலர் ஃபோர்ஸ்க்கு ஐ யூஸ் மை லெக்ஸ் டு பெடல். நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன சொல்கிறாங்க? நான் வந்து பெடலில் வந்து லெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பைசைக்கிள், ரைடிங் பைசைக்கிள் என்னது?
லெக்ஸை வந்து யூஸ் பண்ணுறேன். நம்மளோட ஆர்கன்ஸ் தான் இது, பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடியில் ஒரு ஆர்கன் தான் நம்மளோட லெக்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ், அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபோர்ஸை என்னன்னு சொல்லுவோம்? மஸ்குலர் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ். என்னது? ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? டு மேக் பார்ட்ஸ் செய்கிறோம். அப்போ எங்கே இதில் என்ன பார்ட்ஸ் ஆஃப் த நம்ம பாடியில் என்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்? ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ இது என்ன? இது விச் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்மளோட பாடி பார்ட்ஸில் இருக்கிற ஒரு பார்ட்ஸ் ஆச்சு என்னது ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தான் என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, த ஃபோர்ஸ் அப்ளைடு பை எ மெஷின் இஸ் கால்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து எதில் அப்ளை பண்ணுறாங்க? மெஷின் மூலமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்மா. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, யூஸிங் புல்டோசர் டு டிக் கிரவுண்ட், கிரைண்டிங் யூஸிங் எ மிக்சர் கிரைண்டர். இதெல்லாம் என்னது? மெக்கானிக்கலாக யூஸ் பண்ணுறது தான். ஃபோர்ஸ் மெஷின் மூலமாக தான் யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். அது வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். புவியீர்ப்பு இது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வென் யூ த்ரூ எ பால் இன் த ஏர். பால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பால் வந்து என்ன பண்ணுறோம்? ஏரில் த்ரூ பண்ணுறோம், தூக்கி போடுறோம். ஒய் டஸ் இட் கம் டவுன்? ஏன் கீழே வந்து விழுந்துடுது? மேலே தூக்கி போடுற பால் வந்து கீழே விழுந்துருதா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். வென் வி ஜம்ப், நம்ம ஜம்ப் பண்ணுறப்ப ஒய் டி வி கம் டவுன்? ஜம்ப் பண்ணுறப்ப ஏன் கீழே வரும்? ஒய் டோன்ட் வி ஃப்ளை? நம்ம ஏன் பறக்கிறது இல்லை? ஒய் டு ஃப்ரூட்ஸ் ஃபால் டவுன் ஃப்ரம் த ட்ரீ? ஃப்ரூட்ஸ்லாம் என்னது? ஏன் கீழே விழுகுது? மரத்துலேருந்து ஏன் கீழே விழுகுது? இதுக்கெலாம் காரணம் என்ன? ஒய் திஸ் கேப்பன்ஸ்? இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த எர்த் புல்ஸ் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் டுவார்ட்ஸ் இட் செல்ஃப். எர்த்தை என்ன பண்ணுது? எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் என்னது? அதோட தன்னை டுவார்ட்ஸ் இட் செல்ஃப்னால் என்னது? அதை நோக்கி இழுத்துக்குது, புல் பண்ணி இழுத்துக்குதுமா. அங்கே இழுக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது பை த எர்த் த புல் ஆப்ஜெக்ட்ஸ். அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுது. டுவார்ட்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புவியீர்ப்பு எர்த்து வந்து அங்கே ஃபோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது? அப்ளை ஆகும். ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிறதுனால அதுக்கு வந்து கீழே விழுகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். வி லேர்ன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எ மேக்னெட் இஸ் எ மெட்டீரியல். மேக்னெட் அப்படிங்கிறது என்னது? ஒரு மெட்டீரியல்மா. தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் மேட் ஆஃப் அயன். எதனால் எது அட்ராக்ட் பண்ணும்? மேட் ஆஃப் அயன். அயனை வந்து என்ன பண்ணணும்னா மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும். த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது, அப்படி திங்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து என்னது? ஃபோர்ஸ் மூலமாக தான் அது வந்து என்னது? அட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? இதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். காந்தம் வந்து மேக்னெட் அப்படிங்கிறது வந்து காந்தம்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து என்னது? அயன் பொருள், அயன் இரும்பில் உருவாக்கப்பட்ட பொருட்களை தான் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கம்மா, அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ்டு ஹியர். இங்கே இந்த பிக்சர்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணணும். ஷல் வி ரைட்? இப்போ எழுதலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்னது? எதை யூஸ் பண்ணுறோம்? கால் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? அப்போ நம்ம பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ், ரைட்? இப்போ நெக்ஸ்ட் என்னது? மெஷின் யூஸ் பண்ணுறோம். மெஷின் என்னது? ஃபேன். இது வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் என்னது? ட்ரீலேருந்து லீவ்ஸ் வந்து கீழே விழுகுது. அப்போ என்ன ஃபோர்ஸ் இது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் அயன், மேக்னெட்னால என்னது? இது வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, இதில் வந்து இருக்க மஸ்குலர் ஃபோர்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? இதில் வந்து டிக் பண்ணணும். இங்கே 5 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 ஆக்ஷன்ஸ். இது வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். இங்கே டிக் பண்ணியிருக்க பாருமா, அது மாதிரி மஸ்குலர் ஃபோர்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டி பண்ணி இந்த மாதிரி டிக் பண்ணணும். எது மஸ்குலர் ஃபோர்ஸ்? மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாடி பார்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி செய்கிற ஆக்ஷன் தான். ஃபோர்ஸ் வந்து எங்கே அப்ளை பண்ணுறோம்? பாடி பார்ட்ஸ் மூலமாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது தான் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகேவா? இல்லை செகண்ட் ஒன் என்னது? செகண்ட் ஒன்றும் இதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு, தேர்டு, 5th இமேஜ் தான் என்னது? அங்கே தான் என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வி லேர்ன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். வென் வில் ரோல் டவுன் எ பால் ஆன் கிராஸ் கிரவுண்ட். என்னது? நீங்கள் வந்து என்ன ஒரு பால் வந்து ஒரு கிராஸ் கிரவுண்டு புல்வெளியில் என்ன பண்ணுறீங்க? ரோல் பண்ணி விடுறீங்க. இட் ஸ்லோஸ் டவுன் அண்ட் ஃபைனலி ஸ்டாப்ஸ். என்னது? அது வந்து ஸ்லோவாகி ஃபைனலாக என்ன ஆகுது? ஸ்டாப் ஆயிருமா இல்லையா?
எஸ் வி நோ தட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் கேனாட் ஸ்டாப் வித்தவுட்டிங் ஃபோர்ஸ். நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல் என்னது இந்த ஆப்ஜெக்ட்ஸில் எந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் இது ஸ்டாப் ஆகிடுது. த ஃபோர்ஸ் தட் ஸ்டாப்டு த பால் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அது என்னது அதான் என்ன சொல்கிறோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். உராய்வு மூலமாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் வந்து என்னது எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் வென் அன் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஓவர் இட் இஸ் கால்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னமா, ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது, அதோட சர்ஃபேஸ் பகுதியில் என்னது எக்ஸர்ட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் பகுதியில் எக்ஸர்ட் ஆகுது. ஓகேவா, அது மூவ்ஸ் ஓவர் இட் இஸ் கால்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கம்மா. ஒய் டு வி ஸ்ப்ரிங்கிள் பவுடர் ஆன் த கேரம் போர்டு பிஃபோர் பிளேயிங் கேரம்? நம்ம கேரம் போர்டு விளையாண்டுருக்கீங்களாம்மா? கேரம் வந்து விளையாண்டுருக்கீங்களா? அந்த கேரமில் பார்த்தோம் அப்படின்னா கேரம் போர்டில் என்ன பண்ணுவோம், விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரிங்கிள் பவுடர் வந்து அதில் வந்து போடுவோம். எஸ் ஆர் நோ? அப்ளை பண்ணுவோமா இல்லையா? எஸ். வாட் ரீசன்? ஏன்னா டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். அதை என்ன பண்ணுவோம், ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுவோம் பிட்வீன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேரம் போர்டு. கேரம் போர்டு சர்ஃபேஸ் பகுதியில் ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரைக்கர் காயின்ஸோட ஸ்ட்ரைக் பண்ணுவோம்ல, அந்த காயின்ஸோட ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அதோட சர்ஃபேஸ் பகுதியை நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா. அதுக்காக தான் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ப்ரிங்கிள் பவுடரை அதில் வந்து அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. நெக்ஸ்ட் வி லேர்ன் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா வென் வி யூஸ் எரேசர் ஆன் ஏ பேப்பர். நம்ம பேப்பரில் எரேசர் யூஸ் பண்ணுறோம். எஸ் ஆர் நோ? எஸ். என்ன நடக்குது, த ஷேப் ஆஃப் த எரேசர் சேஞ்சஸ். எரேசரோட ஷேப் சேஞ்சஸ் ஆகுமா ஆகாதா? என்ன காரணம்? ஒய்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். அங்கே என்ன நடக்குது, ஃப்ரிக்ஷன் நடக்குது. எதுக்கு இடையில, எரேசருக்கும் பேப்பருக்கும் இடையில என்னது, உராய்வு, ஃப்ரிக்ஷன் நடக்குதா இல்லையா? அதனால தான் என்ன அதோட ஷேப்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஃப்ரிக்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பிட்வீன் டூ சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷன் எதுனது, ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து டூ சர்ஃபேஸ்க்கு இடையில கான்டாக்டில் இருக்கும். அண்ட் வென் தே ஸ்லைடு ஓவர் ஒன் அனதர். ஓகேவா, அதுதான் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, ஏர்லிமேன் அந்த காலத்தில் ஏர்லிமேன் என்ன பண்ணாங்க, ஆக்சிடென்ட்லி டிஸ்கவர்டு ஃபயர் பை ரப்பிங் டூ ஃப்ளின்ட் ஸ்டோன்ஸ்னால் என்னமா, சிக்கி முக்கி கல்னு சொல்லுவாங்க. டுகெதர் என்னது, ரெண்டு டூ ஃப்ளின்ட் ஸ்டோன்ஸை சிக்கி முக்கி கல்களை என்ன பண்ணுறாங்க, எடுத்து ரப் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஃபயர் வந்து உருவாகுது. அப்படிங்கிறது தான் ஏர்லிமேன் அந்த காலத்து ஆதிகால மனிதர்கள் என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்களே இல்லையா? இங்கே என்ன யூஸ் பண்ணாங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். டூ ஸ்டோன்ஸ்க்கு இடையில என்ன பண்ணுது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாகிறதுனால, உராய்வு ஏற்படுறதுனால தான் என்னது, ஃபயர் வந்து ஃபார்ம் ஆச்சு. எஸ் ஆர் நோ? எஸ். இங்கே இருக்குது ஃபஸ்ட் இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா, அதோட ஆக்ஷன்ஸை. த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டோன்ஸ் கிரியேட்டட் எ ஸ்பார்க். ஓகேவா, டூ ஸ்டோன்ஸை ஃப்ரிக்ஷன் பண்ணுறப்ப நாங்கள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுறதுனால அதில் என்ன ஆகுது, உராய்வு ஏற்படுறதுனால ஸ்பார்க் ஆகுது, தீப்பொறி ஏற்படுது. அது மாதிரி மேட்ச்ஸ்டிக்கில் அதே மாதிரி தான் ஸ்லைடிங்லேயும் ஃப்ரிக்ஷன் உருவாகும். ரன்னிங் கார் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஃப்ரிக்ஷனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணுமா, இங்கே கொடுத்துருக்காங்க நிறைய இமேஜ் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இதில் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் த புஷ் ஆக்டிவிட்டீஸ். விச் ஒன் புஷ் ஆக்டிவிட்டீஸ்? லிஸ்ட் அவுட் த புல் ஆக்டிவிட்டி. லிஸ்ட் த ஃப்ரிக்ஷன் ஹியர் என்னன்னு பார்க்கலாம். என்னென்ன, புல்லிங் வுட், புல்லிங் ட்ராலி, ஸ்லைடிங், பிளேயிங் இன் சாண்ட், பிளேயிங் ஃபுட்பால், கைட்டிங், நெக்ஸ்ட்டு சைக்கிளிங், ஸ்விங், கிட்ஸ் ஸ்கூட்டர், சீசா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கம்மா, இங்கே கொடுத்துருக்கேன் எப்படி. ஃபர்ஸ்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த புஷ் ஆக்டிவிட்டீஸ். புஷ் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது இந்த இதில் பாருங்கள், இந்த இமேஜில் பிக்சர்ஸில். ஸ்விங், ஊஞ்சல் ஆடுத, ஊஞ்சல் வந்து என்ன பண்ணுறாங்க, தள்ளி விடுறாங்களா, இந்த பாய் என்ன பண்ணுறாங்க, அந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க, தள்ளி புஷ் பண்ணி தான் தள்ளி விடுறாங்க. அப்போ இது புஷ் ஆக்டிவிட்டீஸ் ஸ்விங்கில். பிளேயிங் ஃபுட்பால் விளையாடுறாங்களா, அதில் என்ன பண்ணுறாங்க, ஃபுட்பால் இங்கே இருக்குமா, ஃபுட்பால் விளையாடுறப்பையும் அது வந்து என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க காலில். கிட்ஸ் ஸ்கூட்டரையும் புஷ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சைக்கிளிங் பண்ணுறாங்களா, எஸ் ஆர் நோ? எஸ். இதெல்லாம் புஷ் ஆக்டிவிட்டீஸ்க்கு எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி ரைட் பண்ணணும் அதில். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் த புல் ஆக்டிவிட்டி. புல் ஆக்டிவிட்டின்னு இழுக்கிறது. எது இழுத்தல், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, புல்லிங் வுட்டை வந்து என்ன இழுக்கிறாங்க, புல்லிங் ட்ராலி இழுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கைட்டிங், இதெல்லாம் என்னது, பட்டம் விடுறப்ப இந்த நூல் இழுக்கிறோமா இல்லையா? எஸ். இதெல்லாம் வந்து புல்லிங் ஆக்டிவிட்டி. லிஸ்ட் த ஃப்ரிக்ஷன் ஹியர். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது உராய்வுன்னு சொன்னோமா இல்லையா? டூ ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணும், ஃப்ரிக்ஷன் ஆகிறது. இப்போ ஸ்லைடிங் பண்ணுறப்ப என்னது, சறுக்குதல் நடைபெறப்ப என்னது, ஃப்ரிக்ஷன் ஆகுதா இல்லையா, உராய்வு நடைபெறுது. நெக்ஸ்ட்டு பிளேயிங் இன் சாண்ட், மணலில் விளையாடுறப்பையும் உராய்வு நடைபெறும். நெக்ஸ்ட்டு சீசாலே என்னது, இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கிங்க. ஓகே.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.